பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதெல்லாம் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பாருங்க, இந்த கடைசி காலத்துல உலகமெங்கும் பலவிதமான கொடிய காலங்களையும் கொடிய காரியங்களையும் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறத்துல உபத்திரவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, இன்னொரு புறத்துல வேதனைகள் பெருகுகிறது, ஆபத்துகள் பெருகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயத்துல பலவிதமான வியாகுலங்கள், பலவித கவலைகள், கண்ணீர்கள். ஏன் இந்த உலகம் இப்படிப்பட்டதான ஒரு கொடிய சம்பவங்கள் உலகத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்க அதை நினைக்கும் போது மனதுல பலவிதமான எண்ணங்கள் படலாம். ஒரு தேவன், வானத்தை பூமியை படைத்த ஒரு தேவன் இருக்கிறாரா? ஏன் இப்படிப்பட்டதான பாடுகள் இந்த உலகத்துல கடவுள் ஒருவர் இருக்கிறாருன்னா இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார்? இப்படி பலவிதமான எண்ணங்கள் நார்மலாக தோன்றுவது உண்டு. என்னிடத்துல கூட சிலர் கேட்டிருக்காங்க, நீ இயேசு இயேசுன்னு சொல்றியே, அவர் வல்லமை உள்ளவர்னு சொல்றியே, அவர் தான் பெரியவர்னு சொல்றியே, அப்படி என்று சொன்னால் ஏன் இந்த உலகத்துல அந்த கடவுளை அனுமதிக்கணும்? அவர் நல்லவர்னு தானே நீங்க சொல்றீங்க, ஏன் அந்த நல்லவர் இந்த உலகத்துல ஜனங்களை கொல்ல வேண்டும்? இப்படி எல்லாம் பலவிதமான கேள்விகள் அநேக நேரங்கள் என்னிடத்துல கேட்டது உண்டு. ஆனாலும் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல இந்த சம்பவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு தெரியாம ஒன்றும் நடக்கல. ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த உலகத்துல கவனித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார். இது நம்முடைய கண்களுக்கு முன்னாடியே ஒவ்வொரு வருடங்கள் கூட கூட இந்த தேசமும் உலகமும் கொடியதாய் மாறி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் எங்கள் இன்னும் கர்த்தரோடு நெருங்கி வாழ்வதற்கு உதவியா இருக்குமே தவிர நிச்சயமாகவே ஆண்டவரை விட்டு பிரிந்து போவதற்கு அது காரணமாய் மாறிவிடாது என்பதுல சந்தேகமில்லை. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காக கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல 6வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையில இருக்கிற மகிமை எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே இந்த கடைசி காலமா இருந்தாலும் இந்த வார்த்தை மூலமா எங்களை நீர் உருவாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை உள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. படித்த கர்த்தருடைய வார்த்தை, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு 2வது கண்டு என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. பாருங்க, இந்த பிலிப்பு யார் என்று சொல்லும் போது ஆதி அப்போஸ்தலர் நாட்கள், அதாவது முதல் நூற்றாண்டுல கர்த்தர் 12 பேர் அப்போஸ்தலர்களாய் தெரிந்தெடுத்தார். இது அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். அதன் பிறகு பல சீசர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக அப்போஸ்தலர்களுக்கு பிறகாக ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு கூட்ட ஊழியக்காரர்களை கர்த்தர் அப்போஸ்தலர்களாய் தெரிந்தெடுக்கிறார். அதன் பிறகு ஒரு பந்தி விசாரிப்பு செய்யும்படிக்காக, அப்படின்னா சாதாரண ஒரு வேலை செய்யும்படிக்காக, கர்த்தருடைய மகிமையான அந்த ஊழியம், பெரிய அழைப்பு அவர்கள் மேல இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பந்தி விசாரிப்பு செய்யும்படிக்காக அப்போஸ்தலர்களாக நியமிக்கப்பட்ட ஒருவர் தான் இந்த பிலிப்பு என்கிறதான இந்த ஊழியக்காரர். அப்போ இந்த பிலிப்புவை கொண்டு கர்த்தர் எப்படி செய்தாரா, எப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இப்படியாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, பிலிப்பு செய்த அதிசயங்கள். அப்போ பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், உண்மைதான். அப்போஸ்தலர்கள் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் செய்தது உண்மைதான். ஆனால் இந்த சிறியவனாகிய பிலிப்புவையும் கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல் நூற்றாண்டில், அப்படி என்று சொன்னால் அந்த முன்மாறி அபிஷேகத்தின் காலத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரை கொண்டு மகிமையான காரியங்களை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில், இந்த கடைசி காலத்துல நீங்க ஒரு பெரிய அறியப்பட்ட ஒரு ஊழியக்காரரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பிலிப்புவை போல சாதாரண ஒரு பந்தி விசாரிப்பை போன்று ஏதோ ஒரு சபையில நீங்க உட்கார்ந்து கொண்டு சாதாரண ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்டவர்களைத்தான் இந்த கடைசி காலத்துல கர்த்தர், அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு பிலிப்பு நமக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில, ஐயோ என் வாழ்க்கையில இன்னைக்கு அதிசயமே இல்லை பிரதர், என் வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் வேதனை உபத்திரவங்கள் தான் பெருகி கொண்டிருக்குது, என் வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் என் வாழ்க்கை முழுவதுமாக உபத்திரவத்தின் வழியாகத்தான் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லி
ஒருவேளை நீங்க வியாகுலப்பட்டு வேதனையோடு இதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அதே பிலிப்பு மூலமாய் செய்த அதே அதிசயத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக, நம் மூலமாக இந்த கடைசி காலத்துல செய்யணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? ஆண்டவர் விரும்பித்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு, முதலாவது இந்த பிலிப்பையா மூலமாக கர்த்தர் செய்யறாரு, மகிமையான காரியத்தை செய்யறாரு, அற்புதங்களை செய்யறாரு, அதிசயத்தை செய்யறாரு. இந்த அதிசயங்களை என்ன செய்யறாங்க? ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். இன்னைக்கு நாங்க மத்திய கிழக்கு நாடுல ஆண்டவருடைய ஊழியத்தை பண்றோம். பாருங்க, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்றதுக்கு பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதிசயங்களை செய்கிறவர்கள் இன்னைக்கு குறைந்து விட்டார்கள். அதிசயங்களை செய்கிறவர்கள் குறைந்து விட்டதுனால, இப்படிப்பட்ட மகிமையான அற்புதங்களை செய்கிறவர்கள் இன்னைக்கு குறைந்து விட்டபடினால யார் வரமாட்டேங்கிறாங்க? ஜனங்களும் கேள்விப்படல, பிரசங்கம் பண்ணுகிறார்கள், ஆனால் அதிசயங்களை செய்கிறதற்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவர் அதிசயமான தெய்வம் என்பதை சொல்லுகிறோம், வாயினால சொல்லுகிறோம், ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு யாரும் இல்லை, ஆட்கள் குறைவா இருக்கிறது. அது ஒருவேளை இன்னைக்கு அநேகருடைய விசுவாச குறைவினால் இருக்கலாம், இல்லைன்னா அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் விசுவாசியாதபடினால கூட இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் முதல் நூற்றாண்டுல அநேக ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அப்படிப்பட்டதான மகிமையான அதிசயத்தை செய்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த 21ஆவது நூற்றாண்டுலையும் கடைசி காலத்துல கர்த்தருக்கா எழும்பணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிள்ளையை உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில என்ன செய்யணும்? அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இங்க என்ன நடக்குது? ஜனங்கள் கேள்விப்படுகிறாங்க. அங்க அதிசயம் நடக்கிறதை ஜனங்கள் கேள்விப்பட்டு ரெண்டாவது பார்க்கிறாங்க, அவங்க கண்களால பார்க்கிறாங்க. இந்த பிலிப்பு மூலமாய் செய்கிற அதிசயங்கள் எந்த ஒரு மனிதனாலும் செய்யப்படாத அதிசயத்தை. அதற்கு முன்னாடி எத்தனையோ வேத பாரகர்கள் இருந்தார்கள், வேதத்தை உபதேசிக்கிற ஜனங்கள் இருந்தார்கள், யூதர்கள் அநேகர் இருந்தார்கள், உண்மைதான். அவங்க நல்லா பேசுகிறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அதிசயத்தை, தேவன் அதிசயமானவர் என்பதை விளங்கும்படிக்காக அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆட்கள் அன்றைக்கு முதல் நூற்றாண்டுல அநேகர் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த பிலிப்பு மூலமாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது? முதலாவது கேள்விப்படுகிறார்கள், இரண்டாவது அவங்க கண்கள் மூலமாய் பார்க்கிறார்கள், அதிசயத்தை அவங்க பார்க்கிறாங்க. ஐயோ, ஆண்டவராகிய தேவன் இவ்வளவு மகிமையானவரா, இவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்கிறவரா என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அதை கண்டு அவங்க கண்களால பார்க்கிறாங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையில அதிசயத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு பிரதர், என் வாழ்க்கையில அதிசயமே இல்லை பிரதர், என் வாழ்க்கை எல்லாமே உபத்திரவத்தின் வழியாகத்தான் நான் போய்கொண்டிருக்கிறேன், நான் எத்தனையோ நாட்கள் ஜெபித்து பார்த்தேன், என் வாழ்க்கையில அதிசயமே நடக்கல பிரதர், அதை நான் பார்க்கவே முடியல, அதை காண முடியல, என் குடும்பத்துல அந்த அதிசயத்தை நான் பார்க்க முடியலன்னு சொல்லி ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் விசுவாசத்துல குன்றி குறுகி இருக்கிறீர்களா? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்ய போறீங்க? அதிசயத்தை பார்க்க போறீங்க, உங்க வாழ்க்கையில அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, என் வாழ்க்கையில நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல என்னுடைய வயது 23 வயதுல நான் ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொண்டேன். இப்போ என்னுடைய நான் படித்த காலங்களில் எனக்கு எஜுகேஷன் லோன் எடுத்து நான் படித்தேன். அது பல லட்சங்களை எடுத்து கொடுத்தாங்க. அப்போ நான் ரட்சிக்கப்படாத காலம். லோன் எடுக்கிறது தவறுன்னு எனக்கு தெரியாது, பெற்றோர் எடுத்தாங்க, படித்தேன். ஆனால் நான் படித்து முடித்த பிறகு அந்த டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 லட்சத்துக்கு மேலே இருக்கும். இப்போ 15 லட்சத்துக்கு மேலே எல்லா வட்டியோடு சேர்ந்து, அப்போது 15 லட்சம் எனக்கு வேலை கிடைத்தது. வேலை கிடைக்கும் போது உன்னுடைய வேலையோட முதல் சம்பளம் 12,000 ரூபாய். ஆந்திரா தேசத்துல, ஆந்திரா மாநிலத்துல 12,000 ரூபாவுக்கு நான் வட்டி மட்டுமே, அதாவது இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து ஃபீஸு அந்த லோனுக்கு மட்டுமே நான் 20,000த்துக்கு அதிகமாக கட்டணும். அப்புறம் மேரேஜ் ஆகுறது, அப்போ மேரேஜ் ஆகி வீட்டு செலவு காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு தெரியும், இந்த 15 லட்சம் ரூபாவை கட்டுறதுக்கு இந்த சம்பளம் பத்தவே பத்தாது. இது ஒரு அதிசயம் நடந்தால் மட்டும்தான் இதுல இருந்து நான் விடுதலை பெற முடியும். இவ்வளவு பெரிய கடன் இந்த சின்ன வயதுல என் தலையில நிக்குது. ஆண்டவரே, நான் எப்படி இந்த லோனை கட்டி முடிப்பேன்? இவ்வளவு பெரிய தொகை என் முன்னாடி நிற்கிறது. இது ஒரு அதிசயம் இல்லாம, ஒரு அதிசயம் நடக்காம எனக்கு இது மாறவே மாறாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவரை அறிந்து கொண்ட 23 வயதுல ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரை, ஒவ்வொரு மாதம் கிடைக்கிற சம்பளம் அதுக்கு கொடுக்கறதே பத்தாது. அநேக நாட்கள் பேங்க்ல கொடுக்க முடியாம ரொம்ப வேதனைப்படுத்தினார்கள்.
ஆனா ஆண்டவரை நம்பின ஆண்டவர் நீர் அதிசயத்தின் தெய்வம், நீர் அதிசயமாய் நடத்துவீர் என்பதை நான் விசுவாசத்தோடு காத்திருந்தேன். ஆண்டவர் ஏற்ற நாள் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? வழிகளை திறந்து ஃபாரின் கொண்டு வந்தார். 3-4 வருடங்கள் முடியும் போது இன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு 15, அதுக்கப்புறம் இன்னொரு லோனும் வந்து சேர்ந்தது, எல்லாம் சேர்த்து 20 லட்சத்துக்கு மேல இருந்தது. இன்னைக்கு பார்த்தா அந்த 20 லட்சம் கடனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அதிசயமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், பிரதர் நான் பலவிதமான கடன்ல இருக்கிறேன், இந்த கடன்ல இருந்து எனக்கு ஒரு அதிசயம் நடக்காம இதுல இருந்து நான் விடுதலை பெறவே முடியாதுன்னு சொல்லி நீங்க ஒருவேளை ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் சொல்றாரு, நீங்க உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை பார்ப்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா பிலிப்புவை கொண்டு கர்த்தர் செய்தார். இன்னைக்கு இந்த உலகத்துல பிலிப்பு இல்லாமல் இருக்கலாம், நீங்க தான் பிலிப்பு, நான் தான் பிலிப்பு. நம்மை கொண்டு இந்த கடைசி காலத்துல சபைகளுக்குள் அதிசயத்தை செய்யத்தக்க ஒரு மகிமையான ஊழியத்திற்காய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அதிசயத்தை கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒரு மனப்பட்டு கவனித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, இன்னைக்கு நிறைய மெசேஜ் நம்ம கொடுக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை பேசலாம். என்றைக்கு எப்பொழுது அந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதோ, அதிசயங்களை ஜனங்கள் பார்க்கிறார்களோ, அப்போ என்ன நடக்குமாம்? அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அப்பதான் ஜனங்கள் கவனிப்பாங்க. இப்போ அநேக ஜனங்கள் இன்னைக்கு என்ன செய்யல? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் வல்லமை உள்ளவர், கர்த்தர் அதிசயமானவர் என்பதை நம்ம என்ன செய்யல? அவங்களுக்கு முன்னாடி அதை காண்பிக்காததுனாலதான் ஜனங்கள் இன்னைக்கு சபையில பாருங்க, அநேக சபைகள் சும்மா ஒரு கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா சபைக்கு போகணும், அல்லனா நம்ம அதை தப்பா நினைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போலன்னு சொல்லிட்டு 6 நாளும் பைபிள் படிக்காம 7வது நாள் பைபிளை தேடி ஓடி என்ன செய்யறோம்? எடுத்துட்டு போய் சர்ச்சில் உட்காடுறோம். ஆண்டவர் அங்க என்ன பேசுறாரு, ஊழியக்கார மூலமா என்ன பேசுகிறார் கவனிக்கிறது இல்ல. கர்த்தருடைய வார்த்தை மேல என்ன இல்ல? நம்பிக்கை அற்றவர்களா இன்னைக்கு அநேகர் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும். ஆனாலும் ஒரு அதிசயத்தின் தெய்வமாய் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது அன்றைக்கு அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? கர்த்தருடைய வார்த்தை எல்லாரும் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையில ஒரு கவனிப்பு. அப்போ பிலிப்பு பேசுகிறத அவங்க கவனித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? 7வது வசனம் சொல்லுது, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு போனது. ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது அதிசயத்தை கேட்கிறாங்க, கேள்விப்படுறாங்க, அப்புறம் பார்க்கிறார்கள், கண்டு பார்க்கிறார்கள். 3வது ஒருமனப்பட்டு கவனிக்கிறாங்க. பிலிப்பு பேசுகிற வார்த்தைகளை பேசுகிறத கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கு தெரியுமா? அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. ஒருவேளை இன்னைக்கு அசுத்தாவினால அலைக்கழிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க ஃபுல் பொசஸ்டா இல்லாம இருக்கலாம். ஆனால் அசுத்த ஆவியுடைய தாக்குதல் இந்த கடைசி காலங்கள் அதிகமா இருக்கும். அசுத்த சிந்தனைகள், அசுத்தமான பார்வை, அசுத்தமான பேச்சுகளோடு இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? நீங்களும் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், டீக்கனா இருக்கலாம், இல்ல ஊழியக்காரா கூட இருக்கலாம். ஆனால் அசுத்தத்தின் கிரியைகள் நமக்குள்ள, பிசாசின் கிரியைகள் அதிகமாய் நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாய் கவனிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கிறதா? அநேகர்ல இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு ஓடி போனது என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா அசுத்த ஆவியின் போராட்டங்களும் மாறுவதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும். இன்னைக்கு செய்ய போகிறார். குறிப்பாய் கடைசி காலமா இருக்கிறபடினால நான் அநேக நாட்கள் அதிசயத்தை பத்தி எல்லாம் நான் பேசுனது கிடையாது. நான் அதிகமா பிரசங்கம் பண்றது கடைசி காலம், இயேசு வருகிறார்னு சொல்லி. ஆனால் வருகிறார் உண்மைத்தான். வருவதற்கு முன்னாடி கிளைமேக்ஸ்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டோட அதிசயங்கள் 100% அதிகமாய் செயல்படுகிற காலம்தான். முதல் நூற்றாண்டை காட்டிலும் கடைசியில நம்ம வாழ்கிறதா இந்த கடைசி காலத்துல, இந்த 21ஆம் நூற்றாண்டுல தான் அதிகமாய் கிளைமேக்ஸ்ல தேவனுடைய வல்லமை அதிகமாய் வெளிப்படுகிற ஒரு காலம் என்பதை கர்த்தர் நமக்கு மறுபடியுமாய் நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அதனால ஒருவேளை அதிசயமே இல்லை பிரதர்ன்னு சொன்னீங்க, ஒருவேளை வாழ்க்கையை வெறுத்தவர்களாய் சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டு உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார்.
உங்களை கொண்டு அநேகருக்கு அதிசயத்தை செய்கிறவர்களாய் ஒரு பிலிப்புவை போல கர்த்தர் மாற்றி, அன்றைக்கு ஒரு சமாரிய பட்டணத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது போல உங்களை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை செய்து அநேகருக்குள் சந்தோஷத்தை கொடுக்கிற, நீங்கள் போகிற குடும்பங்களில் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஊழியக்காரனாய், ஒரு விசுவாசியாய் கர்த்தர் உங்களை மாற்றணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பித்தான். கர்த்தர் அடிமையோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் பேசின எல்லா வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை பிலிப்புவை போல நீ பயன்படுத்துங்க ஆண்டவரே. சமாரியா பட்டணத்தில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சிக்கு காரணம் அங்க உண்டான ஒரு அதிசயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை செய்யுங்க. ஒருவேளை என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கலையேன்னு சொல்லி அதிசயத்துக்காக ஏங்கி கொண்டிருப்பார்களானால் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கே ஒரு அதிசயம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.